அக்கா பாருங்கள், தொட்டிக்கெல்லாம் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சாச்சு. எல்லா தொட்டியுமே தண்ணி பிடிச்சிட்டோங்க்கா. நீங்கள் வீடியோ கட்டிங்களா? அங்கே பாருங்கள், இந்த உலக்கில் வந்து தவிடு வந்து இந்த மொத்தம் மட்டும் 15 மாடு இருக்குது. ஃபஸ்ட்டு பண்ணி நாட்டு சிந்து மாட்டுக்கு தான் தண்ணி காமிப்பேன். சிந்து மாடு தண்ணி காமிச்சா அப்புறம் நாட்டு மாடு தண்ணி காமிப்பேன். ஏன்னா சிந்து மாடு எல்லாமே சாப்பிட்றாங்க குழி. இதில் எல்லாத்துலேயும் ஒரு கப்பு போடுவேக்கா. இதில் வந்து தவிடு வந்து 1 கப்பு போடுவேன். ஒரு தொட்டிக்கு 1 கப்பு. இங்கே பாருங்கக்கா, 4 தொட்டிக்கு 4 கப்பு போடுவேன் தவிடில் வந்து. இது வந்து புண்ணாக்குக்கா. இந்த புண்ணாக்கு வந்து இந்த புண்ணாக்கு தான் இருக்குது. இந்த புண்ணாக்கு தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாக்கில் இருக்குது. இந்த புண்ணாக்கில் வந்து 4 தொட்டிக்கு நிறந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் கழட்டி போடுவேன். பாருங்க, இப்போ இந்த புண்ணாக்கு தான் இருக்குது. இந்த தொட்டி போட்டுருக்கேன். இது வந்து குச்சி தீவனம்க்கா. குச்சி தீவனம் வந்து 1 கப்பு இல்லைனா 1 கப்பில் வந்து பாதி போடுவேன். ஒரு தொட்டிக்கு வந்து பாதி கப்பு தாக்கா போடுவேன். இதெல்லாம் பாதி போட்டிருக்கேன். அவ்வளோதான்க்கா. குச்சி தீவனம் வந்து மொத்தம் 2 கப்பு போடுவேன். அந்த 1 லிட்டர் கப்பில் வந்து 2 கப்பு தான் போடுவேன். 4 தொட்டிக்கு 2 கப்பு தான் போடுவேன். அதே மாதிரி வந்து புண்ணாக்கு வந்து 1 கிலோ எடுத்து வந்தேன்னா கரெக்டாக 4 தொட்டிக்கு கரெக்டாக பிரித்து போடுவேன். தவிடு வந்து ஒரு கப்பு போடுவேன். 4 மாட்டுக்கு 4 தொட்டிக்கு 4 கப்பு போடுவேன். இந்த பாருங்கள், தவிடு புண்ணாக்கு போட்டோன்னே மாடு வந்துடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு சிந்து மாட்டை தான் குடிக்க வைப்பேன். ஏன்னா இப்போ நம்ம தீவனம் வச்சுருக்கிறதுனால சிந்து மாட்டை தான் நான் ஃபஸ்ட்டு தண்ணி காமிப்பேன். அப்புறம் அதுக்கு பிற்பாடு தான் நாட்டு மாட்டை கொண்டாந்து லாஸ்ட்டாக தான் நாட்டு மாட்டை தண்ணி காமிப்பேன்க்கா. இப்போ சிந்து மாடு பிடிச்சிட்ருக்குக்கா. நாட்டு மாட்டை பிடிச்சி அங்கே ஓட்டி விடு.